கடினமான ஒரு தவம் பண்ணினதுனால கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தா அவன் தொந்தரவு பண்ணுவானே அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அதனால அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டி வந்திருக்கு, கொடுத்துட்டார். அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான்னா, என்ன இனிமே யாரும் மனிதர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, வேற யாரும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவன் இந்த உலகத்துக்கே ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். ஒரு சமயத்துல பகவான் வந்து மனிதனாதான் அவதாரம் பண்ண வேண்டி இருந்தது. இப்படி அவதாரம் பண்ணாதான் அவனை வதம் பண்ண முடியும். சனத்குமாரர் வந்து அந்த மாதிரி சொல்லிருக்கார். அதை வந்து இந்த ஒரு சமயத்துல உபயோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பகவான் ராமரா அவதாரம் பண்ணிருக்கார். இதுதான் இந்த ராமாவதாரத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். விஷ்ணுவுக்கு வந்து உனக்கு பத்னி வியோகம் ஆகும் அப்படின்னு 3 தடவை சாபம் வந்திருக்கு. ராமாயணத்துல 3 தடவை ராமருக்கும் அம்பாளுக்கும் அந்த வியோகம்ங்கிறது வருது. எப்படி? முதல்ல ராவணன் வந்து ஹரணம் பண்ணும் போது அது முதல் தடவை. 2வது வந்து சீதா பரித்தியாகம், அதுதான் ஒரு வண்ணான் எங்கேயோ ஏதோ பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி தியாகம் பண்ண வேண்டி வந்திருக்கு. அதுதான் 2வது வியோகம். எப்போ அப்படின்னு கேட்டா, அந்த அஸ்வமேத யாகம் பண்றது அந்த சமயத்துல லவகுஷாலோட ராமரோட சைன்யத்துக்கு இந்த யுத்தம் நடக்கிற போது